ஐயோ, இந்த மெண்டல் கிழவி காலங்காலத்திலே ஆட ஆரம்பிச்சிட்டாலே. இன்னைக்கு என்ன பாடுபடுத்த போறாளோ. நேற்று பக்கத்து தெருவில் போய் ஆடி ஆடி அவங்க கையை காலை உடச்சு விட்டுருக்கு. இந்த கிழவியை என்னதான் நான் பண்றது? யாரோ நம்மள பாக்குற மாதிரியே தோணுதே. அடி சௌமியா. அத்தை பாட்டி. என்னடி சௌமியா, அத்தை ஆடுறத பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்னடி அத்தை இன்னைக்கு நல்லா ஆடுறானா? முத்தி போன கிழவிக்கு எப்படி அண்ணா என்ன நம்ம உசுர எடுக்கிறாரு. சௌமி, சௌமியா. அத்தை, நான் சமைச்சு வச்சுட்டேன். நான் பக்கத்து தெருவில் போய் இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு வரேன். அதனால நீங்க வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. அங்கேயும் இங்கே போயிட்டு இருக்காதீங்க, சரியா? என்ன, ஒரு டான்ஸரோட மருமகளை வந்துட்டு பிச்சை எடுக்க போறியா? இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? ஆமா, மனசுல பெரிய பிரபுதேவா நினப்பு. என்னடி சொன்னவ? அத்தை பாட்டி, சோறு வேணும்னா 4 தெரு பிச்சை எடுத்து தான் ஆகணும். வீட்லயே உட்காந்துருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. நான் போய் பிச்சை எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க ஆடுவீங்களா என்ன பண்ணுவீங்களா எதுனாலும் இங்கேருந்து பண்ணணும். வெளியே போனீங்கன்னு கேள்விப்பட்டேன், அவ்வளோதான், சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருவேன். என்ன அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா ஏற்று பேசுறாளே. இப்படி அவளை விடக்கூடாது. ஒரு கும்மாங்குத்து விட்டாதான் சரியா வரும். நான் வரட்டுமா அத்தை பாட்டி? போயிட்டு வா. இப்போ அதாச்சாதான் கரெக்டா இருக்கும். கூப்பிட அவ்வளவா ஜோல். ஐயோ, என்னை ஏட்டி உதைச்சிட்டாலே விளங்காம போன கிளவி. இவ காலு உடைய. என்ன நம்ம ரொம்ப நேரமா ஏர்ல பறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அத்தை பாட்டி, என்ன தூக்குங்க. எதுக்கு இப்ப என்ன உதைச்சிங்க? இல்லடி, நான் ஒரு ஸ்டெப்பு போட்டேன்னா தவறி உன் மேல வந்து பட்டுருச்சு. எந்திரிடி, ரொம்ப நேரமா படுத்திட்டே இருக்க. ரொம்ப நடிக்காத, எந்திரி. கிளவி, என்னை உதைச்சிட்டு சமாளிக்கிறியா? இரு கிளவி, உனக்கு வைக்கிற வெயிட்டு. அப்ப நீங்க தெரியாம தான் பட்டுச்சு, அப்படிதானே? வேணும்னு உதைக்கல. ஆமாட்டி, நான் வேணும்லாம் உதைக்கல. தப்படுத்துக்காத. நீ பிச்சை எடுக்க போற நீலா, போயிட்டு வா. இருட்டி கிளவி, நீங்க சோறு போடாம நான் சாவடிக்கிறேன். சரி, நான் வரேன். யாத்தே, அடிச்ச அடியில இடு உடஞ்ச மாதிரி இருக்கு. கிளவி என்ன ஏன் தான் அப்படி பாடா படுத்துறாளோ. ஆஹாஹா, என்ன எடுத்து பேசுற? அதுக்கு தான் விட்ட குமாங்குத்து ஓட்டமா ஓடிட்டா. சரி, அடுத்த பாட்டுக்கு ரிகர்சல் பண்ணலாம். அழகேசரா பாட்டுக்கு ரிகர்சல் பண்ணணும். அதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அழகிய அசுரா அத்துமீற ஆசை இல்லையா? கனவில் நந்தி எந்தன் விரல்கள் கிச்சு முச்சு மூட்டவில்லையா? கிச்சு முச்சு மூட்டவில்லையா? இந்த லைனுக்கு நம்ம காலை நல்லா தூக்கணும்னு நினைக்கிறேன். கிச்சு முச்சு மூட்டவில்லையா? அழகிய அசுரா கிச்சு முச்சு மூட்டவில்லையா? வட்ட வட்டமாக வானவில்லை எண்ணி குட்டி குட்டி மாலையாகுவேன். கூடு விட்டு கூடு வாயும் விட்டு கட்டு உன்னை ஆடுவேன். அழகிய அசுரா இந்த பாட்டி மேல ஆசை இல்லையா? ஐயோ, அந்த பைத்தியக்காரி வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்திருக்கோம். நாம மறந்து இந்த திருவள்ளியே வந்துட்டோமே. அந்த திருவள்ளியில் நம்ம ராணியக்கா வீட்டுக்கு போகணும். கிறுக்கி நேற்றே எங்களை ஆட வச்சு கையோ கோலை உடைச்சா. மருமக கிட்ட சொன்னா அவ என்ன பண்ணாலும் சரி. இவ கண்ணில் பட்டா சரியா வராது, ஓடிட வேண்டிதான். ரொம்ப டயர்டா இருக்கு. ஆடி ஆடி கால்லாம் வலிக்குது. சரி, நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறமா இந்த பாட்டுக்கு நம்ம ரிஹர்சல் பண்ணிக்கலாம். ஜோசியம் பார்க்கலையோ? ஜோசியம் எம்மாடி, நடக்கிறது நடக்க போறது நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் சொல்லுவேன். ஜோசியம் பார்க்கலையோ? ஜோசியம் பார்க்குறீங்களாம்மா? ஏம்மா நட்டப்பண்ணு. என்னது ஜோசியமா? ஜோசியம் பார்க்குற பழக்கம்லாம் எனக்கு இல்லையா. நீங்கள் வேற யாராவது இருந்தால் கேட்டு பாருங்க. நான் பக்கத்து வீட்டுக்காரக்காவை பார்க்க போயிட்டு இருக்கேன். வரட்டுமா? ஏம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் எல்லாத்தையும் பார்த்தல அப்படி கேட்க மாட்டேன். என்னமோ என்னோட அனுஷ்கா உன்னை பார்த்து கேட்கணும்னு சொன்னா, அதுக்கோசரம் தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரே ஒரு டைம் பாருமா. எது அனுஷ்காவா? அது யாரு? என் கூண்டில் இருக்க பச்சைக்கிளி, அது பேர் தாம்மா அனுஷ்கா. அது சொன்னபடி நடக்கும். அதனால தான் சொல்றேன். கொஞ்சம் நீ பார்க்கலாமே ஒரு டைம். சும்மா பாரு, உனக்கு மனசு திருப்தியா இருந்தா பணம் கொடு, இல்லைன்னா வேண்டாம். அப்படின்னா சரி வாங்க. என்னோட ஃப்ரெண்டுங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சுற்றி பார்ப்பீங்களா? அப்படியே ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு திருப்தியா இருந்தா காசு கொடுக்குமா, இல்லைன்னா வேண்டாம். சரி, என்னமோ சொல்றீங்க. சரி நடங்க. எங்கம்மா? இந்த பக்கமா? வந்த வழியிலே திரும்பி போங்க. இல்லை 2வது வீடு. சரிம்மா பாபா. அனுஷ்கா, இன்னைக்கு நல்லா 2 கராக்கி சிக்கிருக்கு. வச்சு செஞ்சிட வேண்டியதான். கண்டிப்பா. இப்ப நான் பார்த்தா நல்லா ஏமாளி ஏறது. இவகிட்ட இருந்து நல்லா ஒரு துட்ட கறந்துட வேண்டியதான். சரி, அவதியாரு, அவ காதல விழுந்துற போகுது. என்னையா ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. இல்லம்மா, எந்த பக்கம் போகணும்னு. அப்படியே போங்க ஐயா, அந்த பக்கம் 2வது வீடு தான். சரி வா. காலையில இருந்தே இடத்துக்கு துடிச்சிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல. எதுவும் அசம்பாவிதம் நடக்காம இருந்தா நல்லதுதான். நேற்று வந்து அந்த பைத்தியக்கார கிழவி நம்மள ஆட வச்சு வெண்டை நிமித்தினா. இன்னைக்கு என்ன நடக்க போதோ கடவுளே. ஒவ்வொரு நாளும் நெஞ்சில திக்குன்னு தான் இருக்கு. ராணியக்கா, ஒரு சமாச்சாரத்தோட வந்திருக்கேன். சொல்லி வாய முடியல. பிரச்சனை வீடு தேடி வருதம்மா. ஐயா வாங்க, இந்த வீடு தான். இவ யார வாங்கன்னு கூட்டிட்டு வரா? ஐயோ, இன்னைக்கு பிரச்சனை வீடு தேடி வருது. இவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு, பேரு ராணியக்கா. அப்படியாம்மா? சந்தோஷம். இவங்களுக்கு இருந்தா பார்க்கணுமா? இவங்க மட்டும் இல்ல, இன்னொருத்தி இருக்கா, பேரு உமா. கூட்டிட்டு வரியாமா? எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல இருந்து பாத்துருவோம். சரிங்க, வந்துடுவா கூப்பிட்டாலே. இவன் இதுக்கு ஜோசியாருன்னு இங்க கூட்டிட்டு வரா? இவனுக்கு பூரா போய் காரனுங்க. சொல்றது எதுவுமே நடக்காது. இவனுக்கு பேச்ச கேட்டு நடுத்தருவில் நிக்கிறதா மிச்சம்.
கம்மனே இருக்க மாட்டேன் அந்த சின்ன பொண்ணு. நீங்க வாங்க, ஏன் உட்காருங்க. சரிம்மா. ராணியக்கா, நான் உமால கூப்பிட்டு வந்துடுறேன். ஆச்சி கையோட எடுத்துட்டு வந்துடுறேன். ஜோசியம் பார்த்துட்டு நமக்கு மனசு திருப்தி வந்து காசு கொடுத்தா போதும். சரியாக்கா, இருங்க, உமாவை கூப்பிடுறேன். சின்ன பொண்ணு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைடி. அந்த ஆளு பூரா பொய்க்க வளரிட்டு கிடப்பான். நீ உட்காந்து இதை வேற வேலை கெடுத்து பார்த்துட்டு இருக்கியா? ஏண்டி சின்ன பொண்ணு? இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அவர் சொல்றத எனக்கு நம்பிக்கை இருக்கு. மனசு திருப்தி வந்தால் தான் காசு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். இருங்க, உமாவை கூப்பிடுறேன். சொன்னா கேட்க மாட்டாடி நீ. சரி வாங்கயா, வந்து உட்காருங்க. உமா, ஆச்சி கூட்டிட்டு இங்க நிமிஷம் வா ராணியக்கா வீட்டுக்கு. சரி டீ சின்ன பொண்ணு. ஐயா உட்காருங்க, வந்துருவா. என்னம்மா பொசுக்குன்னு வெறிங்களே குறை சொல்றீங்க? சரி, என்ன பண்றது? 5 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் மானம் எடுத்து தெரிய வேண்டியதா இருக்கு. நான் கீழே உட்காந்துக்கிறேன். அனுஷ்கா, இந்த அம்மாக்கு நல்லது நடக்குமான்னு சொல்லுவாக்கலாம். அடக்கடவுளே, அனுஷ்கா யாருக்கு நல்லது நடந்தது சொல்லி சரித்திரமே இல்லை. ஆனா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்றா. ஐயோ, அவசரத்துல உண்மை ஒத்துக்கிட்டேன்னு மாத்திடுவோம். என்ன நல்லது நடக்கும்னு சொன்னது சரித்திரமா இல்லையா? என்னங்க ஐயா உங்களை நம்பி கூட்டிட்டு தான் இப்படி சொல்றீங்க? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலமா, மாத்தி சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பழக்க தோசை பேசிட்டோமா, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சின்ன பொண்ணு எதுக்கிட்ட என்ன கூப்பிட்டவ? அடி மெதுவா வா. யாரு இது? நல்லா பஞ்சு முட்டாய வாயில ஒட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அடி, ஜோசியம் பக்கம் தான் கூட்டிட்டு வந்தேன். நீ ஜோசியம் பாக்குறியா இல்லையா? என்னது ஜோசியமா? ஐயா நீங்க ஜோசியக்காரரா? தப்பா எடுத்துக்காதீங்க, நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். சரிம்மா, உட்காரு, பாத்துருவோம் ஒவ்வொருச்சுக்கா. இவங்களுக்கு பாருங்க, எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க சொல்றது எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல. என் என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் சொல்றதெல்லாம் உனக்கு கண்டிப்பா நீ நம்புவ பாரு. யாத்து எதுக்கு கிளி கீ கீங்குது? சத்தியமா என் அனுஷ்கா எப்பயும் பொய்யே சொல்ல மாட்டா. அவ பத்தி சாலி. சரி, என்னமோ சொன்னா கேட்க மாட்டீங்க. சீட்டை எடுத்து போட சொல்லுங்க உங்க அனுஷ்கால. ஏமா அனுஷ்கா, நீ தாமா நல்ல சீட்டை எடுத்து பார்த்து போடணும் இந்த அக்காக்கு. இதை வச்சுதான் நான் ஜோசியை பார்க்கலாமா இல்ல வேண்டாமான்னு முடிவு பண்ணுவேன். சரிக்கா? பாத்தியமா என் அனுஷ்கா நீ கேட்கற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுது. நல்லா பேசுற கிளிய வச்சு வித்த காட்டுறீங்க. ஏங்கய்யா, இந்த ஆட்சி வர சொன்னா என்ன காணுமே? சரி, வரட்டு விட நம்ம பாப்போம். அம்மா, உங்க பேரு என்னம்மா? ராணி. ராணிங்கிற பேருக்கு சீட்டு எடுத்து போட சொல்லுங்க. ஏமா அனுஷ்கா, இன்னைக்கு நமக்கு நல்ல கிராக்கியா சிக்கி இருக்குது. இதுங்களுக்கு போடுற கிராமத்துல இனிமே இதுங்க எந்த ஜோசியருக்கு ஜோசியமே பார்க்க கூடாது. நீ நல்ல சீட்டா எடுத்து போடு. இன்னைக்கு இந்த கிராக்கிகளை வச்சு ஒரு அள்ள அள்ளிடுவோம். என்ன நீங்க கிளிக்கிட்ட குசு குசுன்னு பேசுறீங்க? நல்லா சத்தமா பேசுங்க. ஒண்ணு இல்லம்மா, கிளிக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். ஏமா அனுஷ்கா, சொன்ன மாதிரி நல்ல சீட்டா எடுத்து போடுமா. என்னங்க இந்த சீட்டை பார்த்து இந்த குடிமைக்காரிக்கு என்ன வாங்குறான்னு சொல்லுங்க. கிளி பாரு நல்லா அர்த்தமா சீட்டை எடுத்து கொடுக்குது. ஐயா பார்த்து சொல்லுங்க ஐயா, வேலை கிடக்குது. வேலை வெட்டி இல்லாம இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏமா, சந்தோஷமான விஷயம். அனுஷ்கா என்ன சீட்டை எடுத்து கொடுத்துருக்கான்னு தெரியுமா? சொல்லுங்க, என்னதான் எடுத்து கொடுத்துருக்காவ? என்னது, நம்மளே எந்த கிளி கிழிக்குது இந்த கிளி? ஏமா, அதை மட்டும் திட்டினீங்கன்னா அது கோவம் வந்துருமா? இப்படிதான் உங்ககிட்ட வம்பிழுக்கும், கொத்தி போடுவோம். சாக்கிட்டே பேசுங்க. சரிங்கய்யா, என்னதான் வந்திருக்கு சொல்லுங்க. ஏமாடி, சொல்றேன், கொஞ்சம் இதாதான் இருக்கும், தப்பா எடுத்துக்காத. ஐயோ கடவுளே, என்னையா வந்திருந்து அதை இதையும் சொல்றீங்க தவிர என்ன எதுவும் விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. அனுஷ்கா என்ன தெரியுமா சொல்லியிருக்கா? உங்களை நடு தெருவில் நிக்க வச்சு சாணி எடுத்து அடிச்சாதான் உங்களை பிடிச்ச பீட உங்களை விட்டு போகும்னு சொல்லியிருக்கா. எந்திரிச்சு போயா, கிளம்பிய முதல்ல. என்னம்மா, உங்களுக்கு நல்லது பண்ண வந்தா என்ன இப்படி எதிர்த்து பேசுறீங்க? பின்ன நீ சொன்ன விஷயத்த வேற யாராவது கேட்டாங்கன்னா கார் துப்பிடுவாங்க. எந்திரிச்சு போ. சாணி கரைச்சி ஊத்துறானாம்ல, வந்துட்டான் சாணி கரைச்சி ஊத்துறக்கு. ஏமா, என்னம்மா என்ன கூப்பிட்டு இப்படி அசையப்படுத்துறா? ஏமா நட்ட பொண்ணு, உன்னை நம்பி வந்ததுக்கு இந்த பொம்பளை என்ன எப்படி பேசுது? பாரியா, பொம்பளை கம்பளைனா வாய பல்ல உடச்சிருவையா? ஐயோ, ரம்பாடி கொடுத்துக்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். யோ, நீ நல்லது பண்ணுவேன்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தா சாணி கரைச்சி ஊற்றுவேன், அதை கரைச்சி ஊற்றுவேங்கிற. ஒன்னா போய் ஜோசிக்காரன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஏன்னா செருப்பாலையே அடிக்கணும். அதானே? அடி அனுஷ்கா, நீ பார்த்து விட்ட வேலை தாண்டி இதெல்லாம். நீ ஒழுங்கான சீட்டை எடுத்து வச்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. முதல்ல அந்த கிளியை பிச்சு வீசுறாரு. எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்னையே கடிச்சு குத்துவம்ப. இரு, ஒரு அப்ப எல்லாம் கிழிச்சு வீசுறேன். இங்கதான் இருக்கலையா? என் மருமக கிட்ட போட்டு விட்டீங்க தானடி? சரிங்க, உங்களுக்காக தான் இந்த சாணியை கரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க ஏலாத்த மேலே இந்த சாணியை ஊற்றி உங்களுக்கு இன்னைக்கு சாணி அலங்காரம் பண்ணல. என் பேரு மங்கத்தல. என்னது ஏதோ கெட்ட நாத்தடிக்குது வாக்கு. அடக்கடவுளே, இப்பதான் இருந்தாலும் சொல்லி வாழ முன்னா சாணியை வச்சு அடிக்கணும்னு அதே மாதிரி அடிச்சுட்டானே.
எல்லாரும் சாணியில் அபிஷேகம் வாங்கினாளுங்க இப்போ தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இனி போய் நான் ஜாலியாக டான்ஸ் ஆடுவேன். சிந்தாலும் பூவில் வந்தாலும் தென்றல் என் வீடு மோதுதம்மா, இங்கே 4 பேருக்கு சாணி அடிச்சு விட்டம்மா, எல்லாரும் பாருங்க பாருங்கம்மா, அம்மாம்மா நாத்தம்மா. அக்கா, நம்ம மேலே சாணியை கரைச்சி ஊற்றுனது அந்த மெண்டல் கிழவி தான்க்கா. அவள் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா. அதுவும் அங்கே நிற்கிறா பாருங்க. ஆமாம், அத்தை கிளவி தான். நாற்றை தாங்க முடியல, குடலை பிடுங்குதம்மா. சாணி எங்கேருந்து பொறுக்கிட்டு வந்தாலும் கருமம். ஏம்மா, நான் சொன்ன மாதிரியே சாணியெல்லாம் அடிச்சுட்டேன் பாத்தீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? போய் காசு எடுத்துட்டு வாங்கம்மா, போங்கம்மா. சொன்ன மாதிரி நடந்துச்சுல்ல. இனிமே என் வழியில் குறுக்க வந்தீங்க. இப்போ சாணியால் அடித்தேன், அடுத்து எதாவது அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. பட்டாமாமே. இந்த கிழவியை பிடிச்சி ஒரு நாள் 2ல் 1 கேட்காம விடப்படல. மெண்டல் கிழவி எங்கள் உசுரை எடுக்கிறதுக்குனே இந்த ஊரில் வந்து இருக்கா. ஏம்மா, என்னம்மா காசு கொடுக்காம பார்த்துட்டே இருக்கீங்க? போங்கம்மா, உங்களால சாணியெல்லாம் அடி வாங்கியிருக்கேன். போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. 3 பேர் சேர்ந்து போனால் இந்த ஆளை பொழந்து கட்டுங்கடி. இவனால தான் எல்லாமே.